அனைத்து உரிமைக்குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். யாருமே எதிர்பாராத விதமாக பத்திரிகையாளர் மணி தற்போது சீமானுக்கு சாதகமாக பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு காணொலி அப்படின்றது திமுக நிர்வாகிகளை கதிகலங்க வச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இது குறித்த திடல முழுமையாக வரும், வாங்க பார்க்கலாம். முந்தைய காலங்களில் சீமானை அதிகமாக விமர்சனம் பண்ண ஒரு நபராக பத்திரிகையாளர் மணி இருக்காரு அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்துமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சீமானுடைய கொள்கைகள் குறித்து அதிகமாக விமர்சித்த ஒரு நபராக மணி தான் இருந்துட்டு இருக்காரு. என்னதான் ஏகப்பட்ட பேர் சீமானை குறித்து அவதூறான விமர்சனத்தை முன் வச்சாலும் பத்திரிகையாளர் மணி அவர்கள் பார்த்தீங்கன்னா அவதூறான விமர்சனத்தை முன்வைக்கல அப்படின்னாலும் சீமானுடைய கொள்கைகள் குறித்து அதிகமாக விமர்சனம் பண்ணியிருக்காரு. இன்னும் சொல்ல போனா சீமானுடைய அரசியல் அப்படின்றது தமிழ்நாட்டுக்கு சாத்தியமே இல்லாத ஒரு அரசியல் அப்படின்னு ரொம்ப தெளிவாக பார்த்தீங்கன்னா முந்தைய காலங்களில் மணி அவர்கள் சீமானை குறித்து பேசியிருக்காரு. இந்த அளவுக்கு சீமான் மேல வன்மத்தில் இருக்காரா மணி அப்படின்னு ஏகப்பட்ட கேள்விகள் கூட அந்த ஒரு தருணத்தில் எழுந்திருந்துச்சு. அதற்கு பிறகு சீமானுடைய நிலைப்பாடுகள் கொஞ்சம் கூட மாறாம அதே மாதிரி அரசியல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்க ஒரு காரணம் தான் தற்போது பத்திரிகையாளர் மணின்னு இல்லாம நிறைய பேரை பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி பக்கம் திரும்ப வச்சிருக்கு. இந்த வகையில பத்திரிகையாளர் மணி இந்த வீடியோல என்ன குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னா, இப்ப கூட சீமானுடைய கொள்கைகள் மேல எனக்கு பெரிதளவுல நம்பிக்கை இல்லை, ஆனா 13 ஆண்டு காலங்களாக அவர் சொல்லிய ஒரு விஷயத்தை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கிறதா அவர் மேல எனக்கு ஒரு மிகப்பெரிய மரியாதையை உண்டு பண்ணிருக்கு அப்படின்னு பத்திரிகையாளர் மணி சொல்லியிருக்காரு. அது என்ன விஷயம் அப்படின்னா, 13 ஆண்டு காலங்களாக ஒரு கட்சி தனித்து போட்டிடுறாங்க அப்படின்னா இது சாதாரண விஷயமே கிடையாது அப்படின்னும், எத்தனையோ தோல்விகளை சந்திச்சும் இன்னமும் களத்தில் தனியாக தான் நான் போராடுவேன் அப்படின்னு நிற்கிறதுக்கே ஒரு தன்னம்பிக்கை வேணும், அந்த அளவுக்கு தமிழ்நாட்டு மக்களை சீமான் நம்புறாரு அப்படின்னும், இந்த மாதிரி மக்கள் மனசுல ஒரு நம்பிக்கையை விதைச்சிருக்கக்கூடிய சீமான் அவர்களுக்கு 24 தேர்தலில் ஒரு பெரிய சாதகமான ஓட்டு தான் விழப்போகுது அப்படின்னும், இன்னும் சொல்ல போனா 26 பொறுத்த வரைக்கும் சீமான் அவர்களுக்கு தான் அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பத்திரிகையாளர் மணி சொல்லியிருக்காரு. ஏன்னா பொதுவாகவே தற்போது தமிழ்நாட்டு மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா சீமானை ரொம்ப எளிதில் அணுக முடியுது, ஒருவேளை ஒரு முதல்வரானா கூட நாம் தமிழர் கட்சியோடைய நிர்வாகிகளை அணுகி நம்மளுடைய பிரச்சனையை சுலபமாக தீர்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் தமிழ்நாட்டு மக்கள் இருந்துட்டு இருக்காங்க. இதுவே சீமானுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வெற்றி தான் அப்படின்னு பத்திரிகையாளர் மணி சொல்லியிருக்காரு. இப்போ கூட சீமானவர்களுக்கு சாதகமாக பேசுறேன் அப்படின்னு யாரும் நினைச்சிட வேணாம் அப்படின்னும், கள நிலவரப்படி சீமானுடைய அரசியல் அப்படின்றது திராவிட கட்சியை முந்திடுச்சு அப்படின்றது நிதர்சனமான உண்மையாக இருக்கு அப்படின்னு பத்திரிகையாளர் மணி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம பத்திரிகையாளர் மணி சவுக்கு சங்கரிடம் பேசும்போது கூட என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சவுக்கு சங்கர் எடுத்திருக்கக்கூடிய ரிப்போர்ட்ல சீமானுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருந்தாலுமே அதை சொல்றதுக்கு சவுக்கு சங்கர் ஏன் மறுக்கிறாரு அப்படின்னு பேசும்போது தான் சவுக்கு சங்கர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சீமானுடைய கொள்கைகள் குறித்து நான் பேசினாலே என் மேல சீமானுடைய கைக்கூலி அப்படின்னு முத்திரையை குத்திடுறாங்க அப்படின்னு, இந்த மாதிரியான காரணங்களால தான் சீமானை குறித்து பேசுவதற்கே பயமாக இருக்கு அப்படின்னு சவுக்கு சங்கர் சொல்லியிருக்காரு அப்படின்ற ஒரு ரகசியத்தை பார்த்தீங்கன்னா பத்திரிகையாளர் மணி அவர்கள் இந்த நேர்காணல போட்டு உடைச்சிருக்காரு. இந்த மாதிரி சீமானை குறித்து அதிக அளவு விமர்சித்த நபர்கள் கூட நாம் தமிழர் கட்சி பக்கம் தங்களுடைய ஆதரவு கொடுத்து பேசுறாங்க அப்படின்னா அவங்களுடைய நிலைப்பாடு அப்படின்றது மாறாம இருக்கிறதா முதல் முக்கிய காரணமாகவே பார்க்கப்படுது. இதை தான் பார்த்தீங்கன்னா பத்திரிகையாளர் மணி அவர்களும் இந்த நேர்காணல் முழுக்க பேசியிருக்காரு. மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.